higher educational train. இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து நியூராலஜி. நம்ம நியூராலஜியில் பிரெயினை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்டு 3 parts: prosencephalon, mesencephalon and rhombencephalon. நம்ம prosencephalon பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்டு telencephalon and diencephalon. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து telencephalon, which is none other than our cerebrum. ஸோ cerebrum பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்டு 4 lobes. அந்த lobes தான் frontal lobe, parietal lobe, temporal lobe and occipital lobe. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது frontal lobe. நம்ம frontal lobe பவுண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் frontal lobe நம்ம parietal lobe it is divided by central sulcus. அதே மாதிரி நம்ம frontal lobe நம்ம temporal lobe is divided by a sulcus called lateral sulcus. ஸோ இதோட பவுண்ட்ரிஸ் வந்து central sulcus and lateral sulcus. ஸோ frontal lobe பார்த்தீங்கன்னா it is divided into 5 parts. இந்த லாங் கிரீன் பார்ட் தான் வந்து மோட்டர் கார்டெக்ஸ். இந்த எல்லோ கலர் பார்ட் தான் வந்து ப்ரீ மோட்டர் கார்டெக்ஸ். இந்த ப்ளூ கலர் பெரிய பார்ட் தான் வந்து ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ். we have this white area. இந்த ஒயிட் ஏரியா தான் வந்து ஃப்ரான்டல் ஐ ஃபீல்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்பிள் டாட் தான் வந்து ப்ரோகாஸ் ஏரியா. ஸோ மோட்டர் கார்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இதான் வந்து நம்ம சென்ட்ரல் சல்கஸ். ஸோ இந்த ஏரியா தான் வந்து மோட்டர் கார்டெக்ஸ். இப்போ மோட்டர் கார்டெக்ஸ் வந்து இட் சென்ஸ் நர்வ் இம்பல்சஸ் டு 6 different cranial nerves. இப்போ அந்த 6 different cranial nerves என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து cranial nerve 5 இல்லைன்னா ட்ரைஜெமினல் நர்வ்க்கு அது இம்பல்ஸ் அனுப்பும், இல்லை அதை ஆக்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து cranial nerve 7th வந்து நம்ம ஃபேஷியல் நர்வ், நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதில் இருக்கிற மோட்டர் மூமெண்ட்ஸ், ஒர்க்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது வந்து மோட்டர் கார்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9th cranial nerve 9, cranial nerve 10th and cranial nerve 11th. ஸோ இந்த 3 நர்வ்ஸுமே நம்ம மோட்டர் கார்டெக்ஸ் தான் பார்த்துக்கோம். ஸோ கடைசியாக 4th one வந்து 12th ஹிப்போக்ளாசல் நர்வ், நம்ம டங்கோடைய மூமெண்ட்ஸுக்கு. இது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ சென்ஸ் இம்பல்ஸ் டு ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸோ ஸ்பைனல் நர்வ்ஸுக்கும் சேர்த்து அது வந்து இம்பல்ஸ் அனுப்பும். இதோட ட்ராக்ட் பார்த்திங்கன்னா அது எந்த ட்ராக்டில் அது வந்து 6 cranial டிஃப்ரெண்ட் cranial நர்வ்ஸுக்கும் ஸ்பைனல் நர்வ்ஸுக்கும் அது எந்த ட்ராக்டில் அனுப்புதுன்னா திஸ் ட்ராக்ட் இஸ் கால்ட் கோர்டிகோ பல்பார் ட்ராக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம மோட்டர் கார்டெக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இதே இந்த மோட்டர் கார்டெக்ஸில் உங்களுக்கு இன்னும் நீங்கள் டீப்பாக போகணுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மோட்டர் ஹமான்குலஸ். நம்ம மோட்டர் கார்டெக்ஸில் அதை ஒரு ஹாஃபாக கட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம டீப்பாக பண்ணால் we have this structure. இந்த ஸ்ட்ரக்சரில் இதுதான் வந்து நம்ம லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டி, அதாவது வந்து நம்ம லோவர் பார்ட்ஸ், நம்ம ட்ரங்க் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பெரிய ரீஜன் தான் வந்து நம்ம ஹெட், நெக், ஹேண்ட்ஸ், டங் இதெல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டி, அதாவது நம்ம லோவர் பார்ட்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, நம்ம ஹெட்டு, நெக்கு, டங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இங்கேருந்து தான் வந்து நமக்கு சிக்னல்ஸ் போகும். நிறைய எந்த பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் we have many nerve impulses. ஸோ நம்ம ஹெட் அண்ட் நெக்கில் வந்து we have more nerve impulses, அதனால தான் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நம்ம லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு சப்ளை பண்ணுற ஆர்ட்ரி தான் வந்து ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. அதே மாதிரி நம்ம ஹெட், நெக், ஹேண்ட்ஸ் இதுக்கெலாம் சப்ளை பண்ணது வந்து நம்ம மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி. இப்போ இந்த ட்ராக்ட் பார்த்துருக்கீங்களா, இந்த லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டிலேருந்தும் அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டிலேருந்தும் அந்த இம்பல்சஸை கலெக்ட் பண்ணி போகிற இந்த ட்ராக்ட் தான் வந்து நம்ம பார்த்தோம் கார்டிகோ பல்பார் ட்ராக்ட் அண்ட் கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட் அண்ட் கார்டிகோ பல்பார் ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம ப்ரீ மோட்டர் கார்டெக்ஸ். நீங்கள் வந்து நம்ம மோட்டர் கார்டெக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அந்த மோட்டர் கார்டெக்ஸ்க்கு ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிற
ஒரு ஏரியா தான் வந்து நம்ம ப்ரீ மோட்டர் கார்டெக்ஸ். இப்போ ப்ரீ மோட்டர் கார்டெக்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இட் ஆல்சோ சென்ஸ் அந்த கார்டிகோ பல்பார் ட்ராக்ட் கூடவே அதுவும் அந்த ட்ராக்ட் அனுப்பி ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து ரீச் பண்ணும். ஸ்பைனல் நர்வ்ஸில் இட் ஹெல்ப்ஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராக்சிமல் எண்ட்ஸ், அதாவது நம்ம ஹிப்ஸ், ஷோல்டர்ஸ் இதோட மூவ்மெண்ட்டுக்கெலாம் அது வந்து இம்பல்ஸ் தரும். ஸோ இந்த ட்ராக்ட் வந்து கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு அது என்ன பண்ண போகுதுன்னா, அதோட ஒர்க்கு நம்ம ப்ராக்சிமல் லென்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒர்க்கை வந்து அதுக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த ஒர்க்கு கரெக்டாக இல்லையா, இல்லை தான் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இட் சென்ஸ் அ மெசேஜ் டு பேசல் கேங்லியா. அது செஞ்ச ஒர்க்கை வந்து நம்ம பேசல் கேங்லியாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். பேசல் கேங்லியாவும் இது கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி அதில் இருக்கிற மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்து மறுபடியும் இட் சென்ஸ் டு அவர் ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ். இப்போ ஒர்க்கு வந்து அது கிடச்சிருச்சு, மாடிஃபிகேஷன் ஒர்க்கு கரெக்டான ஒர்க்கு இருந்தாலும் அதுக்கு இன்னும் டவுட் இருக்குது. ஸோ மறுபடியும் இதை சரி பண்ணதுக்கு இட் சென்ஸ் டு செரிபலம். இந்த வாட்டி பேசல் கேங்லியில் செரிபலம் அனுப்பும், ஏன்னா செரிபலம் தான் வந்து மோட்டர் ஒர்க்ஸ் பேலன்சிங்லாம் வந்து ஹெட். ஸோ மறுபடியும் செரிபலம் அதில் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் அந்த மெசேஜை வந்து மறுபடியும் நம்ம ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ்க்கு அனுப்பும், இல்லை இந்த மாதிரி தப்பு இருக்குது அதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ ஏதோ ட்ராக்ட் ஃபஸ்ட்டு ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ் வந்து பேசல் கேங்லியாக்கு அனுப்பும். அதுக்கப்புறம் பேசல் கேங்கில் அது இல்லை ஏதோ மாடிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்கும். ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ்க்கு மறுபடியும் டவுட் இருக்கிறதுனால அகெயின் இட் சென்ஸ் மெசேஜ் டு அவர் செரிபலம். செரிபலம் ஓகே எவ்ரி திங் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ்க்கு அனுப்பும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா தரோலின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இப்போ இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸில் அதோட ஒர்க்கிங்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன வந்து ரொம்ப நிறைய போகும். அது எப்படி அதெல்லாம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து மெமரி லேர்னிங், நம்ம பர்சனல் பிஹேவியர், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் மோட்டர் பிளானிங். ஸோ இந்த 4 இம்பார்ட்டண்ட் ஒர்க்கிங்ஸ் தான் வந்து நம்ம ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பண்ணுது. மெமரி லேர்னிங் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெமரி லேர்னிங் பற்றி பார்க்கலாம். மெமரி லேர்னிங் வந்து இட் கெட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் 2 parts of the brain, and that 2 parts are hippocampus and hypothalamus. ஸோ ஹிப்போகேம்பஸ்லேருந்து ஹைப்போதாலமஸ்லேருந்து தான் அதுக்கு வந்து மெமரி லேர்னிங் பற்றி சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ மெமரி லேர்னிங்க்கு we know that. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்சனல் பிஹேவியர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்சனல் பிஹேவியருக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ரெண்டுக்குமே வந்து நம்ம பிரெயினோடைய அண்டர் சர்ஃபஸில் ஒரு ஏரியா இருக்கும். இந்த ஏரியா தான் வந்து வென்ட்ரோ ட்ரிக்மெண்டல் ஏரியா. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு நம்ம ஒரு டெசிஷன் இல்லைனா வந்து நம்ம பிஹேவியர்ஸ் சில இடத்துல வந்து நம்ம பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு வந்து அனுப்புவோம். ஸோ இப்போ வந்து நம்ம மெமரி லேர்னிங் முடிச்சாச்சு, பர்சனல் பிஹேவியர் முடிச்சாச்சு, ஜட்ஜ்மெண்ட்டும் முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக we have மோட்டர் பிளானிங். ஸோ மோட்டர் பிளானிங் எப்படி இருக்க போகுதுன்னா, for this our prefrontal cortex gets information நம்ம posterior association area. ஸோ இந்த posterior association area வந்து நம்ம parietal lobeலையும் இருக்குது, கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து occipital lobeல இருக்குது அண்ட் கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து temporal lobeல இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பரேட்டோ ஆக்சிபிட்டோ டெம்போரல் அசோசியேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். இந்த என்ன மெசேஜ் இது அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்டீரியர் அசோசியேஷன் ஏரியா கெட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அவர் விஷுவல் கார்டெக்ஸ், நம்ம ஆக்சிபிட்டல் லோபில் இருக்கிற விஷுவல் கார்டெக்ஸ். அதே மாதிரி இட் ஆல்சோ கெட்ஸ் ஃப்ரம் த ஆடிட்டரி கார்டெக்ஸ் அண்ட் பரைட்டல் லோபில் இருக்கிற சொமாட்டோ சென்சரி ஏரியாஸ், அதுலேருந்து அதுக்கு மெசேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து
சென்சேஷன் மெசேஜ் கிடைக்குது, ஹியரிங் மெசேஜ் கிடைக்குது, அதே மாதிரி விஷுவல் மெசேஜும் கிடைக்குது. இது எல்லாத்தையும் வந்து இட் சென்ஸ் டு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ ஒரு கெமிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெரி ஹை கெமிக்கல் HCl. அதை வந்து நீங்கள் கை தவறி கீழே போட்டுருவீங்க. கீழே போட்ட உடனே அதில் கொஞ்சம் HCl வந்து நம்ம காலில் வந்து ஃப்ளோ ஆகிடுது. அப்போ நம்ம போஸ்டீரியர் அசோசியேஷன் ஏரியாவுக்கு அது கீழே போட்டு அந்த சவுண்டு கிடைக்கும், அந்த இன்ஃபர்மேஷன். அண்ட் அதோட விஷன், அந்த இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அந்த ஃபீலிங்ஸ், அந்த சென்சேஷன், அந்த ஆசிட் நம்ம காலில் இருக்கிற அந்த சென்சேஷன், இந்த மூணுமே வந்து நம்ம போஸ்டீரியர் அசோசியேஷன் ஏரியாவுக்கு கிடைக்கும். இப்போ போஸ்டீரியர் அசோசியேஷன் ஏரியாவுக்கு இதை பற்றி என்ன பண்ணணும் அந்த ஐடியாவே இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் மெமரி அது அவர் ப்ரீஃப்ரான்டல் அசோசியேஷன் ஏரியா. ஸோ நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு அனுப்போம். உடனே ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து அதுக்கு மோட்டர் பிளானிங் கண்ட்ரோல்லாம் இருக்குதுல்ல, அதை வச்சு நம்ம காலை வந்து நவுத்தணும் அப்படின்னு வந்து அந்த ஐடியாவை தரும். ஸோ நம்ம ஐடியா மோட்டர் கார்டெக்ஸ்க்கு தரும். அப்போ தான் மோட்டர் கார்டெக்ஸ் வந்து அந்த மோட்டர் பிளானிங்லாம் பண்ணி நவுத்த முடியும். இப்போ ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், காலை நவுத்தணும். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இதனால தான் வந்து நம்ம பரேட்டோ ஆக்சிபிட்டோ டெம்போரல் அசோசியேஷன் ஏரியா வந்து நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஃப்ரான்டல் ஐ ஃபீல்ட்ஸ். இங்கே இது மட்டும் தான் வந்து நம்ம ஃப்ரான்டல் ஐ ஃபீல்ட்ஸ். ஸோ நம்ம ஃப்ரான்டல் ஐ ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இட் சென்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் இம்பல்ஸ் டு 3 டிஃப்ரெண்ட் நர்வ்ஸ். அது என்ன நர்வ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேரமீடியன், பாண்டாய், ரெட்டிகுலேட் ஃபார்மேஷன் நர்வ். அதே மாதிரி cranial nerve 7 and cranial nerve 3. ஸோ இந்த மூணுத்துக்குமே அதை வந்து இம்பல்ஸ் அனுப்பும். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஐபால்ஸ் எப்படி லெஃப்ட் சைட் மூவ் ஆகுது அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஐ ஃபீல்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இட் சென்ஸ் மெசேஜ் டு அவர் லெஃப்ட் பேரமீடியன், பாண்டாய், ரெட்டிகுலேட் ஃபார்மேஷன் நர்வ். ஸோ இந்த நர்வ் என்ன பண்ணுன்னா இட் அகெயின் சென்ஸ் அண்ட் இம்பல்ஸ் டு cranial nerve number 7. ஸோ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே அது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த cranial nerve 7 என்ன பண்ணால் வெரி இன்ட்ரெஸ்டிங், இட் சென்ஸ் அ மெசேஜ் டு அவர் cranial nerve 3. ஸோ நம்ம cranial nerve 3 in which side? ரைட் சைடில் இருக்கிற cranial nerve 3க்கு அனுப்பும். அதே ரைட் சைடில் இருக்கிற cranial nerve 3க்கு அனுப்புதுன்னா நம்ம ஐபால்ஸ் வந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆகணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மூவ் ஆகிற மசில் இது மீடியல் ரெக்டஸ். ஸோ மீடியல் ரெக்டஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம cranial nerve லெஃப்டோடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம cranial nerve 7th என்ன பண்ணணும்னா இட் ஆல்சோ சென்ட் another impulse to direct a lateral rectus. இப்போ lateral rectusக்கு அது கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் medial rectusக்கு அதுக்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. அதனால் medial rectus யார் கண்ட்ரோல் பண்ணுறோம் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்போம் நம்ம cranial nerve 3க்கு. ஸோ இது ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு, நம்ம லேட்ரல் ரெக்டஸ் இந்த ரைட் ஐ ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம மீடியல் ரெக்டஸ் இந்த லெஃப்ட் ஐ ஸ்டிமுலேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஐ எந்த சைடு மூவ் ஆகும்? இட் மூவ்ஸ் இன் அவர் லெஃப்ட் சைட். ஸோ சும்மா நம்ம ஐபால் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட் மூவ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய ஒர்க் நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஐயோட லெஃப்ட் மூமெண்ட் யார் பார்த்துக்கிறா? ரைட் ஃப்ரான்டல் ஐ ஃபீல்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராக்காஸ் ஏரியா. ப்ராக்காஸ் ஏரியா வந்து ஸ்பீச்சில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து அதை எப்படி பண்ணுது? ஸ்பீச்சுக்கு தேவையான cranial nerves-ஐ வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும். ஃபஸ்ட்டு இட் ஸ்டிமுலேட்ஸ் cranial nerve 7th, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஃபேஷியல் நர்வில் ஆர்பிகுலரிஸ் ஆரிஸை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ண வைக்கும். அதாவது வந்து நம்ம மவுத்தோடைய மசில்ஸ், அப்போ தான் வந்து நம்ம மவுத் ஓப்பன் ஆகி we can talk. ஸோ நெக்ஸ்ட் இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் cranial nerve 9, cranial nerve 10 and cranial nerve 11. ஏன் இந்த 3 நர்வ்ஸை அது ஸ்டிமுலேட் பண்ணுன்னா அப்போனா we have our soft palate. நம்ம மவுத்துக்கு மேலே ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்குது, அந்த பேலேட். அதில் சாஃப்ட் பார்ட் தான் சாஃப்ட் பேலேட்.
ஸோ அதை ஸ்டிமுலேட் பண்ண. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்பீச் பண்ணோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வாய்ஸ் பாக்ஸ். ஸோ வாய்ஸ் பாக்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது? cranial left and vagus nerve கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ லார்ynx and pharynx ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஸோ சாஃப்ட் பேலட், larynx, pharynx. ஸோ அகெயின் இட் சென்ஸ் மெசேஜ் டு அவர் cranial left 12th. ஸ்பீச்சுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் நர்வ் நம்ம டங்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அவர் orbicularis oris, நெக்ஸ்ட் வந்து நம்ம pharynx, larynx, சாஃப்ட் பேலட், தென் அவர் டங். ஸோ இது எல்லா நர்வ்ஸும் தான் வந்து ஸ்பீச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ வந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட் அந்த கொஷின் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஆன்சர் வந்து உங்களால் சொல்ல முடியும். ஸோ அந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து வெர்னிக்கீஸ் ஏரியா வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷனை புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளையாக இட் சென்ஸ் மெசேஜ் டு அவர் ப்ரோகாஸ் ஏரியா. அப்போ தான் வந்து நீ என்ன ரிப்ளை கொடுக்கணும் அதையும் வந்து வெர்னிக்கீஸ் ஏரியா வந்து ப்ரோகாஸ் ஏரியா கிட்ட சொல்லும். ஸோ இப்படி தான் வந்து ப்ரோகாஸ் ஏரியா வந்து ஸ்பீச் கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.